சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான பாரம்பரியமிக்க கேழ்வரகு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பால் 3 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போட தேவையில்லை. இதில் நம்ம இனிப்பு போட்டு செய்கிறதால கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு அடை மாவு பிசைகிற மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி பிசையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை நல்லா ஈரப்பதமாக ஆக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சிடணும். நம்ம கையில் பிடிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணியை கலந்துக்கணும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத நல்லா கையால் உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி கையால் உங்களுக்கு உடைக்க சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி பெரிய கன்று உள்ள ஜல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். நான் ஜல்லடையில் சலித்து எடுத்துக்கிறேன். ஜலிச்சாலும் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது முடியாது. அதனால் இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம ஜலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடரை நம்ம ஜலித்து எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கையால் நல்லா தேய்ச்சி ஜலிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஜலிச்சாச்சு பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு அதில் ஊற்றின தண்ணி நல்லா சூடு ஏறின பிறகு இந்த மாவை அதில் போட்டு நம்ம ஆவி கட்டிக்கலாம். மாவை அதில் போட்டுட்டு நம்ம சுற்றிடும் துணியால் நல்லா மூடி விட்டுடலாம். இது வேகும்போது நீராவி அதில் பட்டு மாவெல்லாம் கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு அப்புறம் இட்லி பாத்திரத்தினுடைய மூடியை போட்டு வேக விடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் வேர்க்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி தான் நான் புட்டுக்கு போட போகிறேன். 200 கிராம் வீட்டில் இருந்ததால் இதை பூராத்தையும் இப்போ நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது படப்படன்னு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டி இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறத்துக்குள்ளே நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு புட்டு மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு. கையில் உருட்டி பார்த்தா இந்த மாதிரி உருண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் புட்டு மாவு வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ நல்லா உருண்டு வருது. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத மறுபடியும் நம்ம இதை உடச்சி விட்டு புட்டு மாவு சூடாக இருக்கும்போது நம்ம வெல்லத்தை போட்டு கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். நாட்டு சர்க்கரையை போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சூட்டோட்டு போட்டு கலந்து விட்டால் தான் அந்த சூட்டில் சர்க்கரை கரைஞ்சி எல்லா மாவுலேயும் எல்லா இடமும் பரவலாக இருக்கும். அதனால் நம்ம சூடாக இருக்கும்போது நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் இருந்தால் கூட இந்த மாதிரி தான் நம்ம முன்னாடியே போட்டுக்கணும். போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுக்கிற வேர்க்கடலையுடைய மேல் தோலையெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம வாயில் வேர்க்கடலையெல்லாம் கடிபடணும். அந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 கரண்டியை நான் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு 4 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் போடுற மாதிரி இருந்தாக்கா நம்ம வேர்க்கடலையும் எள்ளு அரைக்கும் போது அது கூடவே வெல்லத்தையும் போட்டு அரைச்சி இதில் போட்டுக்கலாம். ஆனால் நாம் புட்டு மாவு ஆவி காட்டுறதுக்கு முன்னே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கின்னு நம்ம புட்டு மாவு எடுத்தோடனே சூட்டோடு நம்ம இந்த வேர்க்கடலை வெல்லம் எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு கலந்து விட்டணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு கேழ்வரகு மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கேழ்வரகு மாவில் புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.